மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் உங்கள் ஆதரவையும் அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்க அப்பா கோமா இருக்காண்டா. நீங்க வேற ஏன்டா உங்க அப்பா கோத்து வச்சு இருக்காண்டா. சும்மா இருங்கடா. இப்ப இதுக்கு என்ன பார்த்து மறைக்கான்? அதான் வந்துட்டால. நீ இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நான் கோமா தானே இருக்கேன். இப்படி பார்த்து பார்த்து கடைசியா என் கண்ணுக்கும் அப்படித்தான் தெரியுதா? நீ என்னடா சொல்லுத? என்னடா சொல்லுத? நடிக்க வேண்டாம். இப்படியே அவளை பார்த்து பார்த்து அவளை அப்படியே வளர்த்து வளர்த்து என் கண்ணுக்கும் இப்ப அவளை அப்படிதான் தெரியுது. அது வந்துடா. சீக்கிரம் சரிங்க. அவ பார்த்துக்க வேலைக்கு. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. என்கிட்ட இறக்கவே கிடைக்காது. ஐயோ என்ன படுத்துறாள. எங்கிட்டு போன? எங்கிட்டு போன? இப்ப நீ என்கிட்ட உதவாம போற. பாத்துக்கிட்டே இரு. நீ போட்ட பிளான் எதுவும் எனக்கு தெரிய நினைச்சியா? அந்த பொறும்பு எடுன. அந்த பயத்தை எடுன. ஒரு நிமிஷம். அம்மா 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 அம்மா. எனக்கு தெரியல. நல்ல நேரம் இவன் பெல்ட்ட தூக்கிட்டு போறான்னு மாணிக்க எனக்கு சிக்னல் கொடுத்தான். இல்லன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். அது சரி, இவ்வளவு நேரத்தை எப்படி அதுக்குள்ள யோசிச்சு இந்த முடிவு எடுத்த? இப்போதைக்கு இது கோத்து கரைக்கிறதுக்கு எனக்கு வர வழி தெரியலப்பா. அம்மா என் கொலையே நடுங்கி போச்சுப்பா. அப்பா உன்னை நான் எதுக்கு பாஸ்டன் வச்சிருக்கேன்? தங்கம், நான் நல்லதா கண்காணிச்சேன். இங்க பா, நீ சொல்லாம கொள்ளாம நீ பிளேட் போடுறதுக்கு நீ பிளான் போட்டிருக்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளர்ல போட்டுட்டேன். அதுக்காக நீ இப்படி கையா போய் என்ன விடுவ? நல்ல நேரம் என் ஹஸ்பண்ட் மாணிக்க சிக்னல் கொடுத்தா. இல்லன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? அவனுக்கு உன் மேல கொலை வெறிதான். இருந்தாலும் நீ இவன் கையால் அடிபட்ட கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை என்னை காப்பாத்த சொன்னான். அப்ப நீ என்ன காப்பாத்தல? அவன் கோவத்தோட வந்துட்டு இருக்கான். அவன் கோவத்தை கரைக்கு நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு உனக்கு சிக்னல் கொடுத்தது யாரு? நான் தானே. என்னமோ தங்கம், நல்ல நேரம் என்ன காப்பாத்துட்டப்பா. எப்பா ஐ லவ் யூ பா. என் தங்கமே, இந்த மாதிரி சேட்டை பண்ணாத. என்னமா நான் சேட்டை பண்ண கூடாதுப்பா நினைக்கிறேன். ஆனா அதே மீறி சேட்டை வந்துருதுப்பா. என் தங்கம் என் புள்ள சேட்டை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவன் கிழக்கும் சேட்டை பண்ண வச்சிருது. இனிமேல் சேட்டெல்லாம் பண்ணாதம்மா. சரிப்பா, நீதப்பா என் அப்பா. நல்ல நேரம் என்ன காப்பாத்துனப்பா. எம்மா என்ன காத்துல வந்திருக்கு இந்த மனுஷன். இப்ப நான் தெரியாம வாக்கப்பட்டுட்டேன்ப்பா. இன்னைக்கு மட்டும் நீ அவன் கையில சிக்கி இருந்தியோ? சரி, அவ்வளவுதான். எப்ப இதுக்கு மேல வாட்டி சொல்லாதப்பா. எப்பா இனிமேல் நான் எது பண்ணதாலும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ப்பா. நீ சொல்லிட்டு போன, அதுதான் நல்லது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு துணிச்சல் ஆவாது கட்டியா? பிளேட்டரி போறதுக்கு பிளான் போட்டிருக்க. அதான் சொன்னலப்பா, ஏதோ ஆர்வ கோளர்ல போட்டுட்டேன்ப்பா. அதான் உனக்கு இவன் மேல இவ்வளவு பயம் இருக்குல்ல? அப்போ அமைதியா இருக்க வேண்டியதானே? அப்பா நீ எதுக்குப்பா ஒன்னு வச்சிருக்கேனா? நீ எனக்கு சிக்கன் கொடுக்க வேண்டியதானே? ஏது நீதான் என் எல்லையை தாண்டி போய்கிட்டே இருக்கிய. என் நிலைமை இப்படி இருக்குதே, அப்ப ராணி நிலைமை. அது போன் அடிச்சு கேட்டுக்க. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்க. எப்படி எப்படி? எங்க வீட்டுக்கு ஆள் தேவை, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். தோட்டத்து வீட்டுக்கு ஆள் தேவை, அதான் பார்த்தேன். உங்களுக்கு நல்ல விவசாயம் தெரியும், தோட்டத்தோட வேலையெல்லாம் நல்லா தெரியும். அதான் தோட்டத்து வேலைக்கு ஆள் தேவையே, அதான் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்தேன். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வேலைக்கு எனக்கு கூட்டு வந்தியா? ஆமாம்மா, நான் இன்னொரு வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுல வேலை பார்த்தீங்களா? ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவேன். நான் இந்த கோயிலுக்குள்ளன்னு வந்தேன்னா நிறைய லீவ் எடுத்துட்டேன். அவங்க என்ன மானங்கண்ணியமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டு வேலைக்கு போனீங்களா? நீங்க ஏன்னா வீட்டு வேலைக்கெல்லாம் போறீங்க? இருந்தாலும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏதாவது வித்து பறக்குவேன், இல்லைன்னா யார் வீட்டுக்கா வேலைக்கு போவேன். என்னால அவளை தானே பார்க்க முடியும். இனிமேல் போக வேண்டாம். அவங்க தோட்டத்து வீட்டுல எங்க கூட தான் இருப்பாங்க.
விசேஷன கோட்ல கத்துன மாதிரி இருந்துச்சு. அவங்கிட்ட வம்பிருக்கலாம் உனக்கு இருக்க முடியாது போலுக்கு. விடுங்கப்பா, இப்ப பிடி என் கையில. ஐயோ இவ்வளவு நேக்கா யோசிச்சிருக்கு. இனி எப்படி ஆட்டி படைக்க போறேன்னு மட்டும் பாருங்கப்பா. ஹலோ ஹலோ, அதான் வீராப்புல தோட்டத்துக்கே வர மாட்டேனீங்களே, இப்ப என்னங்க வேலை? கிளம்புங்க. ஐயோ இவ டைமா இல்ல, தோட்டத்தை விட நல்லா தானே இருக்கு. அது நல்லதா இருக்கும், நீங்க கிளம்புங்க. ஐயோ கிளம்ப சொல்றானே அது. ஹலோ, இது ஏன் கோட்டை, ஏன் மண்ணு, ஏன் தோடம்? தனிக்காரே எங்க அப்பா, அவருக்கு இங்க நிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நீங்க ஆமா வந்தனே இது கோம கத்துன மாதிரி இருந்துச்சு. ஏய் சாய், ஏய் சாய் அப்படின்னு கத்துன மாதிரி இருந்துச்சு. இல்லடே, உன்கிட்ட போய் கத்துனாடே. இல்ல நீ எங்கிட்ட போயிட்டு நினைச்சு பதட்டத்துல தேடி வந்த, அவ்வளவுதான். கோத்துலன்னு கத்தல. ஏன்னா நான் கத்தலானே. இல்லடா நீ கத்துனடா. எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு. தேங்க்ஸ்மா. அப்பா என் பிள்ளைய நீ எப்படி சொல்லுதா. டேய் நீ கிளம்புடா. அவனை தூக்கி வச்சு கொண்டாடனோன்னு கலட்டி விடுறான். நீனும் தானே என் கூட வந்த. டேய் நான் என் பிள்ளைய பார்க்க வந்தேன்டா, என் பிள்ளையில காட்ட வந்தேன். என்னமா என் அப்பா நான் பெத்த பிள்ளைல காட்டுறதுக்கு தான் வந்தார். ஆனா இப்ப கொண்டுட்டு போயிருவாரு. அம்மா அவருக்கு இங்க இடம் இல்ல, உங்களுக்கு இங்க என்ன வேலை? சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க. இசை நீ அந்த வீட்டுக்கு வந்துற. எனக்கு விருப்பமே இல்லை. நான் இவங்கதான். இதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஃப்ரீ கேர்ள். ரொம்ப சோதிக்கால. இல்ல நம்ம அந்த வீட்டுக்கு போலவா. இந்த அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாம் அங்க போயிடலாம். இவனுக்கு என்ன இவங்க மேல இவ்வளவு பாசம்னு கேட்க. அப்படி என்ன நம்ம கிட்ட இவருக்கு இவ்வளவு பாசம்? தாய் மனசை இவ்வளவு பாசம் என் மேல வைக்காத. சரி நீங்க கிளம்புங்க. தமிழாசியம்மா, தம்பிட்ட கொஞ்சம் பேசட்டு மாமா. இங்க முதலாளி நானா நீங்களா? நீங்கதான். எதுக்கு நீ அவங்கள அழுட்டுதா? ஹலோ, அவங்கள என் வீட்டுக்கு தான் நான் வேலை செய்ய கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னன்னு கேட்க? உங்களுக்கு என்னன்னு கேட்க? எனக்கு ஒரு ஆள் தேவைன்னு நான் கூட்டு வந்திருக்கேன். அதானடா, அவளுக்கு தான் கூட்டு வந்திருக்க. அப்புறம் நீ என்ன? அதே தமிழாசியம்மா. சரிம்மா. அம்மா மதியம் சாப்பிடுறதுக்கு என்னலாம் வேணும்? பருப்பு ரசம், இந்த ரெண்டு மட்டும் என் கண்ணுல காட்டிடாதீங்க. மத்த எல்லாத்தையும் வச்சு வச்சிருக்கணும். 2 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிரும். ஐயோ நிறைய வேலை செய்வாங்க போலுக்க. நிறைய வேலை இருக்கும் போலுக்கு. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் வேலை இல்லம்மா. இங்க கூட மாட வேலை செய்யறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நான் இந்த குட்டி பறிக்கு மட்டும் தான் வைக்க, எனக்கு ரொம்ப வேலை கொடுக்கறதே இல்ல. தாபியம்மா எல்லாரும் இருக்காங்கம்மா, எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. எல்லாரும் பேச கூப்பிட்டா போதும், யாரையும் மதியம் கூப்பிட வேண்டாம். இவா கடக்கா முடிஞ்ச முடிச்ச. நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேம்மா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போறியம்மா? சரி நான் சாப்பிட்டுட்டு போறேன். நீங்களே எல்லாம் பண்ணித்தாங்க. ஹலோ, நீங்க கிளம்பலாம். ஐயோ இவ வேற சோதிக்காத நேரம் தெரியாம. கிளம்பலாம் சொன்னேன். இது ஏன் கோட்டை. இல்லடி எனக்கு ரொம்ப பசிக்கு பத்துட்ட. நான் சாப்பிட்டுட்டே போறேன். எதிரி வீட்டுல கை நினைக்க கூடாது. யார் எதிரி? வேற யாரு? நாதான். இப்ப என்ன பத்து மறைப்பானே? ஹலோ, எங்க அப்பாவெல்லாம் முறைக்கலாம் வச்சிடக்கூடாது. புள்ளையவ வளர்த்து வச்சிருக்க புள்ள. சிங்க குட்டிடா, சிங்க குட்டி. ஹலோ, கிளம்பலாம். இல்ல நான் சாப்பிட்டு போறேன். எதிரி வீட்டுல கை நினைக்க கூடாது. ஐயோ செம்புலிங்க பேரனுக்கு இது கூட சொல்லி தரணுமா? ரொம்ப சோதிச்ச வாயில குப்பிடுவேன். சித்திரபுத்திரன் உங்களை சாத்திர இது அலறி அடிச்சு ஓடணும். எப்போ இவனுக்கு துக்கு துக்கமா வருதாமா? நான் தொட்டில போட்டு தூங்க வைக்கேன். இங்க இருந்து அடுத்த தான் வீடு, அங்க போய் தூங்க வைங்க. கிளம்புங்க. சித்தங்க நான் அப்பாமா. வாயில எனக்கு தப்பு தர வந்துரும். ஓடி இருந்து சொல்லிவிட்டேன். நான் உன்னை காப்பாத்தெல்லாம் செஞ்சிடலாமா? போதும், காப்பாத்தின வரைக்கும் போதும். கிளம்புங்க. ஹலோ, வாயில நச்சுன்னு கொடுத்துடுவேன். ஹலோ, எதிரி கை மட்டும் இல்ல, வாயும் கூட கண்ட கண்ட இடத்துல வைக்க கூடாது. இல்லடி உன் வாயில வைக்கலாம். சப்பா ரோசம் வரல. அதனால டேஸ்டா தான் இருக்கும். கோத்த கலப்புதே இசை வேண்டாம், நச்சுன்னு கொடுத்துட்டு போயிரும். பெரிய வில்லங்கம்மா பேர. எதிரி கொஞ்சமாவது ரோசா இருக்கணும். இதுல போய் யாராவது ரோசம் பார்ப்பாங்களா? இந்த ரோசம் பார்த்தா எனக்கு நஷ்டம். சும்மா நச்சுன்னு கொடுத்தவன வச்சுக்க லாபம். உன்கிட்ட எல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் நான் ஜெயிக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க உங்க அப்பா எல்லாரும் கோமாளி ஆக்கிட்டு போற, அப்படி என்னையும் கோமாளி ஆக்கிடுவேன். இந்த இசை ஒரு முடிவு எடுத்திருக்கா. இப்பவே இந்த செம்பலிங்க பேர இந்த மண்ணை விட்டு, இந்த கோட்டை விட்டு வெளிய போகணும். இசை அங்க பாரு. சுத்தி ஆளுக்கு பார்க்கவே மாட்டான். பொண்ணு பேசும்போது அப்படி ரசிச்சு கட்டுட்டு இருந்தீரு. இவன் உண்மையில சித்திரபுத்திரன் தான். இவனும் வாயை குறைக்க போறது இல்ல, அவனும் அவன் சட்டை விட போறது இல்ல. இந்த அந்த 2 பெத்த வச்சிருக்கா பாரு, அது பாடுதான் பெரும்பாடா இருக்க போகுது. ஐயோ இவனா எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். நான் நச்சுன்னு கொடுத்துட்டே மாட்டுக்கா. என்னடி ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கா? எதிரி வீட்டுல உங்களுக்கு என்ன வேலையா? ஆமாமா வீடு எதிரி வீடுதான். ஆனா கையில இருக்கிற எதிரி இல்ல. இந்த வீடு எதிரி வீடு தானே? ஆமா அது கண்டிப்பா. அப்ப நானும் எதிரி தானே? கீழே நிக்கிற வரைக்கும் தான் நீ எதிரி. இப்ப கிங்ஸின் கையில வந்துட்டு பத்தியா, இனி அவன் சொத்து.
நம்ம ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரஸ் முடிக்கு வந்துருவோம். நடந்ததெல்லாம் நடந்து போட்டோம், நடக்க வேண்டியதை பாப்போமா? நடக்க வேண்டியது என்னது? அடுத்து என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். எதுக்கு எதிரியா இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நல்லவா இருக்கு? நாம ஏன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகக்கூடாது? ஒரு மண்ணு வேண்டாம், நாம இப்படியே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இல்ல இப்படித்தான் இருக்கணும். உங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையே வைக்க கூடாது. நான் கத்துவேன். நான் கத்துன என்ன செய்வேன்னு உனக்கு தெரியுங்களா? இங்க ஒரு அணி இருக்குதே. அணி? அது என்ன அணி? மாபெரும் சக்தி வாய்ந்த பெண்கள் அணி. என்ன சீப்புன்னு கேக்க? என்ன இடத்துல சீப்புன்னு கேக்க? ஓ சீப்பு அத சீப்பு. இல்ல அந்த அணி பேரு மீண்டும் சொல்லு. ஏன் சிரிக்குதுக்கா? இல்ல நீ சொல்ல. நான் சொன்ன சிரிக்க கூடாது. இல்ல நான் சிரிக்க மாட்டேன், சொல்லு. அத சிரிச்சிட்டியல்ல? சரி இனி நான் சிரிக்க மாட்டேன். சரி 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 நான் சிரிக்க மாட்டேன். இப்ப சொல்லு. கிங்ஸின் சிரிச்சிடாத. அந்த பெண்கள் அணி பேர் என்ன பேரு? சிரிக்க மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. சிரிக்க மாட்டேன், நீ சொல்லு. சிரிக்க கூடாது. சரி சிரிக்க மாட்டேன். மாபெரும் சக்தி வாய்ந்த பெண்கள் அணி. என்னது? மாபெரும் சக்தி வாய்ந்த பெண்கள் அணியா? என்னடி? நான் சிரிக்கல. ஓகே, சரி ரொம்ப அசிங்கப்பட்டதே. உன்னை அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு சக்தி வாய்ந்த அணி கூட வந்து காப்பாத்த வரல. இல்ல ஒரு சக்தியுமே வந்து காப்பாத்த வரலையா? அதான் கேட்டேன். இல்ல ஒரு சக்தியுமே காணுமே. ஐயோ உள்ளே, நான் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சேருங்கன்னு சொன்னேன். ஒரு பையன் வந்து நிக்கானு பாரு. அது வேறல, எல்லாரும் கிச்சன்ல வேலையா இருக்காங்க, அதான் வரல. ஓ, இந்த அணிக்கு பேர் தான் மிகவும் சக்தி வாய்ந்த மகளிர் அணி. சரி போதும், என்னை இறக்கி விடுங்க. நான் இங்க சாப்பிட்டு தான் போறேன். முடியாது, நீங்க கிளம்பலாம். அம்மா கையிலையும் சாப்பிடணும், உன் வாயாலையும் சாப்பிடணும். கொன்னுவேன், இங்கெல்லாம் முடியாது. அப்ப நம்ம வீட்டுக்கு வா. ஹலோ அத்தா, உங்களுக்கு எனக்கு எதுவும் நாய் பச்சில? பாரு, பச்சை புள்ள வச்சு ஏட்ட பண்ணிட்டு அடையாது என்ன? முத கிங்ஸனுக்கு பொண்டாட்டி, அதை மறந்துடாத. ஹலோ, இந்த இசைக்கு தான் நீங்க புருஷன். சரி, உனக்கு நான் புருஷன் தானே, அப்ப புருஷன் கட்டில இருந்து இருக்கணும். தப்பு. எல்லாம் இவ வைக்கிறதா சட்டம். கட்டிச்சு திங்கிற மாதிரி பேசுறத பாரு. போம்மா போம்மா. உன்கிட்ட சொல்லணும்டி, நீ வந்து நின்னியா? சரி. இன்னைக்கு மட்டும் பெல்ட் எடுத்து வச்சு விளாசியர்னா வந்தேன். அந்த பாக்குறேன், இது ஒரு குட்டி ஃப்ராக்க போட்டது நின்னியா? எனக்கு ஒண்ணுமே ஓடலடி. அந்த கோவம் அப்படியே போயிடுச்சு. அப்படியே கோபத்தி அண்ணன் மேல திருப்பினேன் பாரு, அதுக்குள்ள உங்க அப்பா உசரா வராது. அது எங்க அப்பா எல்லாம் அப்படித்தான். சரி, இன்னைக்கு ஆள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எப்படி? கண்ணு நோண்டியதா? இல்ல, எப்ப விட இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியேம்மா, என்ன தச்சு சீக்கிரம் தச்சு குளிப்பாட்டி விட்டாங்க அத்தா. ஓ, அதான் ஃப்ரெஷ்ஷா அடிக்குதோ. இதுக்கப்புறம் இந்த போவியா கிங்ஸ் நீ ரொம்ப வசதியா இருக்கு. வாயா, பக்கத்து தெருதான் உங்க வீடு, போங்களே. ஒன்னு ரொம்பத்துக்கு வா. அட்டி கிச்சிலி, ஒரு சக்கையா சொல்லி கூட்டிட்டு இருக்கா இரு உனக்கு. ஓய் அபி, ஓய் அபி, அடே. என்னல இங்கே குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே சுத்தி வந்துட்டு இருக்கா? சுத்தம் அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். புள்ளெல்லாம் கிச்சனை பாக்கணும்னு நினைக்கிறேன், அதான். இவனுதான் கிச்சனை பார்க்கணும் சொன்னானுவ. யாமல அது ஒண்ணு இல்லம்மா, நான் கிளம்பிட்டேன். அந்த பையன் அப்பா, அபி, ஏய். சும்மா ஒய்ஃபை கூப்பிட்ட, வேற ஒண்ணு இல்ல. அந்த மூத்த பிள்ளை தானே? ஆமாமா. அந்த செக்கச்சவேல் இருக்கு அந்த பிள்ளை தானே? ஐயோ வெறுப்பேத்துறாங்களே. ஆமா. உங்க குரல கட்டனே ஒடி போயிட்டா, தோட்டத்துக்கு ஓடிட்டா. வரட்டும். சாப்பிட்டு இல்லாம ஏதாவது? இல்ல இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும். கிங்ஸனுக்கு ஏன் இவங்களை பார்த்தா பிடிக்குது? நமக்குமே கோமே வர மாட்டேங்குது. பார்க்க பாவம் போல தெரியுது. நம்ம யாருமே இப்படி பாவ பார்க்க மாட்டோமே. என் பொண்ணு எப்படி கூட்டிட்டு வந்தாங்கள? ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீட்டுலக்காரங்க என்ன ரொம்ப திட்டாவ, ரொம்ப மானங்கனியமா திட்டினாவல. அப்ப பார்த்து இவ வந்துட்டா. வந்து அவங்கள திட்டிட்டு இவர் என்ன கூப்பிட்டு வந்துட்டா. நான் வரலன்னு சொன்னேன். வேற எங்க வேலை பார்த்தாலும் இப்படி திட்டுவாங்க, எங்க வீட்டுக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, இங்கே தங்கிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னா. அதான் வந்துட்டேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா.
பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்காங்களே. ஒருவேளை அதுதான் கிங்ஸனுக்கு பிடிக்குதா? இல்லையே, இந்த பையன் எப்படிலாம் யாரையும் மேலே பாசம் வைக்க மாட்டானே. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களை பார்த்தா எனக்கு கூட ரொம்ப பரிதாபமா இருக்குது. இங்க பாருங்கம்மா, இது உங்க வீடு மாதிரி பரிமாறுங்க. இது உங்க வீடு மாதிரி தான். இங்குள்ள பயிலெல்லாம் உங்களோட ரொம்ப எளிய பயில தான். நீங்க உரிமையோட வாடா போடான்னு கூப்பிடலாம். இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுமே உங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகள். உரிமையோட பேசுங்க. யாருக்கும் மதிப்பு கொடுக்கணும் ஒரு துளி கூட அவசியம் கிடையாது. வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்களா, அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. இசையும் அப்படிதான் சொன்னா, யாருக்கும் மரியாதை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க தான் வீட்டுக்கு மூத்தவியா, அப்படியே கூப்பிடுங்கன்னு சொன்னா. இங்க ஒரு அக்கா இருக்கவள, அவங்க கூட அப்படித்தான் சொன்னா பாத்துக்கங்க. எனக்குமே அப்படித்தான் வருது. ஒரு வீட்டுல வேலை பார்ப்பேன், அவங்க இதெல்லாம் எஜமானி அம்மா தான் கூப்பிடுவேன். இல்ல, அப்படிலாம் இங்க யாரும் எஜமானும் கிடையாது, யாரும் வேலையெல்லாம் கிடையாது. மனுஷங்க அப்படிலாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம். சரிங்க தம்பி. வேலையை பகிர்ந்து செய்யுங்க, சரியா? ஒரு ஆள் மட்டுமே செய்யணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இங்க வேலை முடிஞ்சுட்டுனா பக்கத்துல நம்ம அரமனை, ஜமீன் அரமனை, சிம்லிங்கைய கோட்டைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். பெருசாலாம் இருக்காது, அந்த காலத்து அரமனை. அந்த இசை பொண்ணு வரும்போது கூட்டிட்டு வந்தா, அங்க வந்துட்டு நான் அங்க வந்தேன். எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான்ல. என் பொண்ணு அப்படிதான், எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பா. கேட்டுச்சாடா? அங்க வந்தேன், யாருமே இல்ல. அவன் சின்ன சாரன் மட்டும் தூங்கிட்டு இருந்தான். அப்படியா? நாங்க வெளியில எங்க போயிருப்போம். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் இங்க சந்தோஷமா இருங்க. பக்கத்துல அரமனை, அங்கே வாங்க, சரியா? ஆமா, இவன் ரொம்ப பாசம் கட்டுறானே, எதுக்கு? அந்த வீட்டுக்கு வரீங்களா? இல்ல, நீங்க எங்க இருக்கீங்களோ? நானும் இங்கதான் இருக்க போறேன். நீங்க சமைச்சிட்டீங்களா? இசை சொன்னா எப்படி நீ வருவேன்னு. அவளுக்கு கராட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், நீங்க வைங்கன்னு சொன்னா. அதான் வச்சிருக்கேன், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு. வாயா, ஒரு வாய் சாப்பிடுவா. எனக்கும் ரொம்ப பசி பார்த்துக்கங்க. நானே எப்ப சாப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க சீக்கிரம் சோறு போடுங்க, நான் சாப்பிடுறேன். இது கிங்ஸின் தானா? ஐயோ பாவம், புள்ள பசியோட இருந்திருக்கான். இங்க வாயா, நான் சாப்பாடு தரேன், வா. எனக்கு ரொம்ப பசி பார்த்துக்கங்க. ஒருவேளை தாயை பார்த்து வளராதனால இப்படி நடந்துக்கிறதானா? அப்பெல்லாம் யாரும் நடந்துக்க மாட்டானே. செல்லும் போல இருக்கா. பட்ட மூஞ்சி என்னமா இருக்குது? அம்மா, வாயா, தண்ணி குடிக்கியா? இங்கட தலை நிறைய முடி இருக்க, அதுல சத்த என்ன வச்சிருக்கியாடா நீ? என்னையா? இங்க பாரு, மண்டை நிறைய முடிதான் இருக்கு, அதுல சத்த என்ன வைடா? சூடு தானே உடம்பே, வா. இத பார்க்க அம்மா புள்ள பாசமத்துல தெரியுது. சரி, கோபப்படாத. ஒரு இடத்துல இருந்து குடும்பம் நடத்தணும்ல. தோட்டத்து வீட்டுக்கும் தெருக்கும் ஓடி ஓடி அலைஞ்சா இந்த மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளைய வந்துட்டாங்க. இப்ப நீ எங்க தப்பிப்ப? உன்னை எவனாலையும் காப்பாத்த முடியாது. என் பிள்ளை இப்படி சிக்கிட்டால. மாமா, அத்தை, நான் வீட்டோட மாப்பிள்ளைய வந்தல, உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அவளுக்கு என்ன வருத்தம்? எனக்கு தானே வருத்தம். என்கிட்ட கேட்கலாம்ல. ஐயா மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு இது சௌரியப்படுமான்னு தான். பரவாயில்ல, ஐயா பொண்ணாட்டி எங்க இருக்காலும் அங்கேயும் நான் இருக்கேன் மாமா. அவன் இருக்க இடமே எனக்கு சொர்க்கம். அவன் பெரும்பாலும் இங்கதான் வந்து கிடக்கா. அதான் எதுக்கு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு, அதான் நானும் இங்கே வந்துட்டேன். எனக்கும் ஆஸ்பத்திரி பக்கம் போறதுக்கு நல்லா இருக்கும். எப்படியாவது காப்பாத்துவாளா? இப்படி இந்த பண்ணையாருக்கு பட்டிக்கு போனாலே இப்படிதான் நான் குண்டக்க மண்டக்க மாட்டிக்கிடுதேன். அங்க போனாலே எனக்கு குண்டக்க மண்டக்க யோசிக்க தோணுது. குண்டக்க மண்டக்க நாங்க ஏதாவது பண்ணி விடுதோம், அப்படி குண்டக்க மண்டக்க மாட்டிக்கிடவும் செய்யுதா. பையவளை எப்படி தப்பிச்சதுன்னு தெரியல. ஆனா நான் இப்படி சிக்கிட்டேனே. பிளான் தாண்டா போட்டோம், அதுக்குள்ள கெச்சி போட்டு தூக்கிட்டீங்க. அது என்னமோ தெரியல, பண்ணையார் பட்டிக்கு எனக்கு ஒரு ராசியே இல்ல. இந்த இசை பையவளையும் பண்ணையார் பட்டி தானே, அதான் சின்ன வயசுல அவளுக்கு எனக்குமே ஒத்து வராம இருந்திருக்கு. இது தெரியாம நான் அங்க போய் சிக்கி இருக்கேன். அது என்னங்க, பண்ணையார் பட்டி பண்ணாலே வில்லங்கமா இருக்குது. மாப்பிள்ள சாப்பிடுதீங்களா? இருக்கட்டும், நம்ம வீடு தானே, நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல மாப்பிள்ள சாப்பிடுங்க, நேராயிட்டுல கற்கள் விட்டு போச்சு. கற்கள் விட்டு போச்சா? எப்படிதான் சிக்கிருக்கேன், இது யாராவது காப்பாத்தவளான்னு தெரியலையே. கற்கள் விட்டு போச்சா? 8 மணிக்கெல்லாம் குத்துருட்டா இம்லத்தே. ஆமா மாப்பிள்ள, 8 மணிக்கெல்லாம் இப்பெல்லாம் குத்துருட்டா ஆகுது. இப்பெல்லாம் முன்னா மாதிரி யாரு தெருல இருந்து உட்காந்து பழக்கம் பேசுதா? இப்பெல்லாம் உட்காந்து ஒரே டிவி மொபைல் தானே பாக்காவ. தெருவே வெறிச்சோடி போயிருது மாப்பிள்ள. ஒருத்தர் கூட இப்ப தெருல இருந்து உட்கார மாட்டா பாத்துக்காங்க. 7, 7:30 கதை பூட்டிட்டு உள்ள போயிருந்தாவ. நானும் மாமா அப்படியே குத்தச்சு உட்காந்துருப்போம். அப்புறம் என்ன செய்ய, அப்படியே தூங்கிறது பாத்துக்காங்க. ஐயா மாமா, அத்தை, அந்த பழக்கத்தை மட்டும் நிப்பாட்டவே கூடாது. நாமளும் 7, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். என்ன ராணி, நான் சொல்ல சரிதானே? 7, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும்.
சத்யா ரொம்ப இருட்டா கிடக்குமா 7:30க்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. மணி 6 ஆயிட்டு. கையில சிக்காமையா ஓடிக்கிட்டு இருக்க. இனி நீ எப்படி ஓட்ட முடிக்க நானும் பாக்குறேன். மாப்பிள்ள நான் கட்டில கொண்டு எடுத்து போடட்டுமா? எங்க அம்மா வேற ரொம்ப சாரிப்பா. அம்மா மாப்பிள்ள கை கால்ல அலமட்டும். அந்த பின்னாடி பராசருக்கு கூட்டி போமா. சரி. போ உன் வேலையை நீனே தேடிக்கிட்டியா? ஒழுங்கு அங்க கடனை கடக்கணும்ல. அத்தடி எங்க அப்பாவே கை விட்டுட்டாரு. அம்மா போய் உள்ள வசமா சிக்கி இருக்கு. இனி என்ன பண்ண போறா? அதெல்லாம் என்ன காப்பாத்ததுக்கு என் தங்க விஷயம் வந்துருவா. அவளும் காசு பண்ணியாச்சு. நான் எப்படிதான் சவாரிக்க வரணும் தெரியலையே. கை கால்லாம் அலம்பணும் வாயா. சரி. என்னடி முகத்தையே பாத்துட்டு இருக்க? கையை கழுவி விடு. இதுக்கு நீங்க கை காண மாட்டீங்களாங்க? நான் இப்ப உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன். ராஜதுறையாட்டு கவனிக்க வேண்டாம். கையை கழுவி விடு. அது ரொம்ப மிரட்டுதே. எத்தே என்ன மாப்பிள்ள? கை கழுவி. ஏமா ராணி மாப்பிள்ள கொஞ்சம் கை கழுவி விட்டுருமா? இந்தடி கையை கழுவி விடு. அத்தா உங்களுக்கு எனக்கு எதுவுல நாய் போச்சுல. இது என்ன புது ட்ரக்னு கேக்க? அது நம்ம ரெண்டுக்கும் தானே தெரியும். உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதுல்ல. ஓ அதனால புது ரூட் போட்டிருக்கிய. நீங்க என்ன பண்ணாலும் சரி நாள மசிய மாட்டேன். சண்டைனா சண்டைதான். அதெல்லாம் முடியாது. சரி சரி கையை கழுவி விடுவா. கழுவி விட்டுட்டேன். கொண்டாங்க. ஓஹோ உங்க அம்மா கால் விட்டு இங்கெல்லாம் வரவே மாட்டாங்களோ? வர மாட்டாவ. அவளுக்கு இங்கிதான் தெரியும். ஓ அப்ப இங்க வரவே மாட்டாவ. வர மாட்டாவ வர மாட்டாவ வர மாட்டாவ. அப்ப எனக்கு தள்ளி நின்னுட்டு இருக்கா. சும்மா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ எங்க அம்மா வந்து விட்டுட்டு சொல்லிட்டேன். கையை கழுவிட சொன்னேன். இப்படியா மரியாதை விட்டுன்னு சொல்லிட்டேன். இது இருக்கட்டும். இருக்கட்டும். அதான் உங்களுக்கு எனக்கு சண்டை போச்சே. ஏர்போர்ட்ல இருந்து என் பிள்ளைட அடிச்சு கூட்டதுச்சு. எக்கு தப்பா பிளான போட்டா எங்கடி ஃபைட் பிடிச்சு போ பாத்தியா? அத உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறு சொல்லி பாப்பேன். அது இதுக்கே இவ்வளவு. அப்புறம் பாருங்க சும்மா சும்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூட சொல்லிட்டேன். எங்க அம்மா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாவ? நீங்க பாருங்க வீடு சின்ன வீடு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூட சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காது 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 பிடிக்காது. அதே முகரையை இப்பெல்லாம் வச்சு பேச வேண்டியிருக்கு. நம்புமா எப்படின்னு தெரியலையே. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே சரி. அப்போ ரகசியமா தான் எல்லாம் பண்ணணுமா? நமக்குள்ள எந்த ரகசியமும் கிடையாது. இந்த இடக்கு மடக்கெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன். இல்லடே அது எப்படி? அது எப்படின்னா ஏர்போர்ட்ல வச்சு எப்படி ஓஞ்சி அரைஞ்சிய. நீ எதுக்கு ஏரோப்ளேன்ல போறதுக்கு பிளான் போட்ட? நாங்க அடுத்த மாதத்துக்கு போறதுக்கே யோசித்து போவோம். நீங்க அசால்ட்டா தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கியா? ஐயோ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல எதுக்கடி போனியா? சுத்தி பார்க்க. எதை சுத்தி பார்க்க? ஏர்போர்ட்ட. இல்ல உட்காரு. வேண்டாம் நான் இதுல இருக்க சொல்லுங்க. உட்காரு உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்க. இங்க யாரும் வர போறா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க பாரு குழந்தை பெத்துக்கணும். ஆனா இப்ப இல்ல. நான் ஒன்னும் கேட்கலையே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. எங்க பாரு என் குடும்பத்துக்குன்னே எழுதப்பட்ட விதின்னு ஒண்ணு இருக்கு. அதுபடிதான் நடக்கணும். சாமனா இருக்கட்டும் இல்ல பிரேமனா இருக்கட்டும். அதுக்கடுத்து என் குழந்தை பெத்துக்கலன்னா அதான் காரணம். ஒரு குழந்தை அதான் நியமனம். எங்க எல்லாருக்குமா சேர்த்து கிங்ஸன் தான் வாரிசு உருவாக்குவான். அது எழுதப்பட்டதா இல்லைன்னா எங்க சிம்லிங்க ஐயா சொல்லிட்டு போனது நிறைவேறதான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அது அப்படியே தான் இருக்கு. கிங்ஸனுக்கு எல்லா குழந்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்கணும்னு எங்க அப்பாவும் சொல்லிட்டாரு. மாமாவா? அம்மாவுக்கு விஷயம் தெரியாது. தெரியாம இருக்கிறதுக்கு அம்மா செஞ்ச தவறுதான் காரணம். அவங்க செம்பலிங்க குடும்பத்தை அண்டாம அவங்க பிறந்த வீட்டுக்கு போனதுதான் காரணம். மற்றபடி எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுதான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். அவளுக்குன்னு மறைக்கப்பட்ட எந்த ரகசியமும் இருக்காது. ஆனா ரகசியம் தெரிஞ்சவளுக்கு அந்த பொண்ணு உண்மையா இருக்கணும். எங்க அம்மா அந்த குடும்பத்துக்கு போனதுனாலதான் அப்பா எதுவுமே அம்மா கிட்ட சொல்லல. ஏன்னா அப்பாவுக்கு ஆரம்பத்திலே தெரியும் அதுக்கான குடும்பம் அது இல்லைன்னு. அவங்க எங்களை ஏமாத்திருக்காங்கன்னு அப்பாவுக்கு முதலே தெரியும். ஆனா எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா சாரும் நாங்க இருந்தான். அதனாலதான். ஆனா நீ அப்படி இல்ல. நீ எங்க வீட்டு பொண்ணாவே மாறிட்ட. அன்னைக்கு கூட அப்பா சொத்து சுகம் வேணுமான்னு கேட்கும்போது நீ இசையதான் தேர்ந்தெடுத்த. நீ எங்க வீட்டு பொண்ணோட ரொம்ப அட்டாச்சா இருக்க. இல்ல அவளும் நீனும் உசுருன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் உண்மை சொன்னேன். நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். கிங்ஸனுக்கு இன்னும் 3 பசங்க பிறக்க வேண்டியிருக்கு. 3 பசங்களா? இன்னும் 3 பிறக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் என் கிங்ஸன் விட மாட்டான். யார் தடுத்தாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை இன்னும் 3 வருஷத்துக்குள்ள அவன் அத்தனை குழந்தைங்க பெத்துவான். எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் குழந்தை பெத்து முடிச்ச உடனே நம்ம பெத்துக்கலாம். எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். இல்ல இப்போ உனக்கு கேட்க தோணாது. ஏன்னா நீ ஜாலியா இருக்க, குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்க. உனக்கு பெருசா தெரியாது. அது உண்மைதான். ஆனா நம்ம சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா எப்பவும் இருக்கணும். அதுல எந்த இதுவும் வந்துடக்கூடாது. கிங்ஸன் ரொம்ப திட்டினான். தாம்பத்தியம்
புருஷன் நடிக்க ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்டரா எனக்கும் அது நல்லா தெரியும். இன்னொன்னு, கண் மனைவிக்குள்ள ரொம்ப அந்நியமா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். காதல் ரொம்ப முக்கியம். காதல் தான் ஃபர்ஸ்ட். நிறைய காதல் பண்ணணும். நம்ம ரெண்டுக்குள்ள எந்த ஒளியும் மனுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்கு பொண்ணுங்களை பிடிக்காம போச்சுது? அது வந்து சொல்லுங்க. எனக்கு எந்த பிளாஸ்பேக் இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் மறைக்கணும்லாம் மறைக்கலடி. இல்ல, சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, என்ன வேண்டாம். இல்ல இல்ல, எங்க அம்மா பார்த்த பார்வைதான். என்னாச்சு? சின்ன வயசுல அவன் உனக்கு இவ உனக்குன்னு எனக்கு விருப்பமே கிடையாது. அம்மா சின்ன வயசுல பேசுவாங்க. அதான் அம்மா வீட்டுக்கு போவேன்ல, அங்க வச்சு இவதான் நீ கட்டிக்க போறவா, இவதான் கட்டிக்க போறவான்னு சொன்னாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் தானா ஆசை வந்தது. அவ இல்ல, அது வேண்டாமே. சரி சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன். ஆனா எனக்கு உன் மேல வந்தது காதல், உண்மையான காதல். ஒன்ன நேசிச்ச அளவுக்கு நான் யாரையும் நேசிக்கல. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. அதை வந்து இன்றைக்கு வந்த பாரு, அதுவும் எங்க இசை நடிக்க சொன்னானே, நடிக்கிறதுக்காக வந்த பாரு, அங்கதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது. எங்க இசைக்காக அந்த பொண்ணு இவ்வளவு வந்திருக்காளேன்னு. அப்புறம் உன்னை தனியா வாட்ச் பண்ணேன். நீ பண்ண சேட்டை குறும்புத்தனம், அதான் கவின் கிட்டையும் கிங்ஸன் கிட்டையும் அரிசியை பத்தி பேசி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே. ரொம்ப விளையாண்டியா இருந்தியா. பொண்ணுங்கள இப்பெல்லாம் விளையாண்டியா இருக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் வியந்து பார்த்தேன். ஆனா யோசிச்சேன், இந்த முரட்டு பயிலுக்கு இந்த பொண்ணு சரிப்பட்டு வருமானு. ஆனா என்னமோ தெரியல, எனக்குள்ள நீ வந்த. என்னமோ தெரியல, யாருக்கிட்டே அது வரைக்கும் நான் அவ்வளவு பேசுறது இல்ல. உன்னை பார்த்தோன்னே எனக்கு முடக்க பேசிட்டேன். வீட்டுக்கு வந்த படுத்த நீ என் கூட படுத்திருக்க மாதிரி என்னால கற்பனை பண்ண முடிஞ்சது. ஆமா, அப்பதான் புரிஞ்சுதே, இவன் மனசுல மட்டும் வரல, குடும்பம் நடத்ததுக்கும் வந்திருக்கானே. முடிவு பண்ண, அதான் ரொம்ப நாளா நாள் கடத்த கூடாது அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். குணத்துல என் குணத்து கூட உன் குணம் ஒத்து வராதுன்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்கு நீ ஒத்து வருவன்னு எனக்கு புரிஞ்சுது. அது போக நீ இசைக்கிட்ட வேற ரொம்ப பாசமா இருந்தியா, ரொம்ப பிடிச்சு போச்சு. ராணி, அம்மா, தூங்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிட்டு பாரு. ஏங்க, தூங்கலாம் வாங்க. தூங்கலாம் வாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அந்த வீட்டுல வச்சு நம்ம இப்படி பேச முடியல. இங்க பேசுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கல. விடுங்க, அம்மா வந்துட போறாங்க. இதெல்லாம் வேண்டாம். இல்ல, என்னமோ தெரியல தோணுச்சு. விடுங்க, வந்துட போறாங்க. விடுங்க. சரி சரி, சரி போ. என்ன? ஒண்ணு இல்ல. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. ஒரே ரூம்தான். அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னதான் தூங்கணும். அதுக்கு என்ன? இல்ல, இந்த மாதிரி ஏதாவது சிலிமி சொல்ல வேண்டாமே. சே, அவங்க முன்னாடி நான் எதுவும் பண்ண மாட்டேன். இங்க அவங்க இல்லல்ல. இல்ல, உங்க கையும் காலும் சும்மா இருக்காது. நீங்க எப்படி சேட்டை பண்ணுவீங்க, அதான் மாதிரி சொல்லிட்டேன். அதுக்காக அவங்க முன்னாடி நான் பண்ணுவேன். இல்ல, ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு பண்ணிடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. வேற ஒண்ணும் இல்லையே. அதுக்காக இல்ல, அதுல நான் எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அது எப்படி நீ சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுவேன். சரி, உன்னை கொடுத்துட்டு போய. அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. அதெல்லாம் போற வரைக்கும் தரமாட்டேன். உன்னை ஒண்ணு கூட. அதெல்லாம் முடியாது. வந்திருக்கேன்ல உன்னை பார்த்ததுக்காக உன்னை ஒண்ணு கூட. என்ன என்னச்சுடி? பள்ளி ஓடிச்சா, அதான் பயந்துட்டேன். சரி, கரெக்டோட அப்படி உட்கார்ந்து ஆகும். சரிம்மா, வந்து தூங்கு வா. மாப்பிளைக்கு டயர்டா இருக்கும்ல, ஆசத்துல வந்திருக்காவ. சீக்கிரம் வா. கட்டிலாம் போட்டாச்சாமா? போட்டாச்சு, நீ வா, சீக்கிரம் வா. சரிம்மா. யாண்டி கத்துன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? சொல்லிதான் கூட்டிட்டு போறேன். முன்னதான் எல்லாரும் தூங்கணும் சொல்லிட்டேன். சச்சா, அங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணவும் கூடாது சொல்லிட்டேன். சச்சா, அது எப்படி பண்ணுவேன்? அதான் சொல்றேன், பண்ணவும் கூடாது. தூக்கமே வர மாட்டேங்குடி. ஐயோ, இருங்க, அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் கட்டாம இருங்க. சரி, என்ன பாக்கையாவது போனேன், உன் முகத்தையாவது பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா என்னன்னு எனக்கு தெரியும். சத்தம் கட்டாம தூங்கிடணும். சும்மாவே தூக்கம் வர மாட்டேங்குடி. அதான் சொன்னேன், இங்க எதுக்கு வந்தீங்க? இனிமேல் இங்கதான் இருப்பேன், திரும்பி பாடு. கத்தாதீங்க, கேக்கும். சரி, திரும்பி பாடு. இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். சரி, திரும்பி பாடுடி. படுக்க.
அப்படி இருக்குது. ஏதாவது பண்ணீங்கன்னா கொன்னுருவேன். சச்சா, இதே போதும். ஐயோ, என் மானத்தை வாங்கிடாதீங்க. நான் எப்படி பண்ணுவேன்? முத்தம் கொடுத்த சத்தம் கேக்குதே. சும்மா இருங்க. அதான் சத்தமே கேட்காத இடத்துல கொடுக்கணுங்க. அது எனக்கு முடிச்சுக்கலாம் இருக்கா சொல்லிட்டேன். அப்புறம் கீழே இறங்கி படுத்துருவேன் சொல்லிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். தூக்கமே வரமாட்டேங்குதே. என்ன பண்ண? இனியே பாத்துக்கிட்டு புது இடம்ல, அதான் உங்களுக்கு தூக்கம் வரல. அப்படிலாம் இல்ல. அப்புறம் இப்போ உன்னை கட்டி பிடிச்சி தூங்க சொல்லி எப்படி தூங்க தெரியுமா? ஆளை பாரு. கட்டி பிடிச்சி தூங்க பிரச்சனை இல்ல, காலையில அலங்கூலமா கிடப்பேன், நான் பாட்டுக்கு தூங்குவேன். அதுக்குதான் அதாங்க மாதிரி கையெல்லாம் கட்டி பறிக்க வச்சிருக்கேன். நான் கீழே இறங்கி படுக்கதான் எனக்கும் பாதுகாப்பு நினைக்க, இல்ல மானத்தை வாங்கிடும். சரி, நீங்க ஃப்ரீயா படுங்க, நான் கீழே படுக்க. உண்மைவேன், ஏற்கனவே தூக்கம் வராம புறந்துட்டு வந்துட்டு இருக்கேன். கீழே போய் படுக்க போறியா? அப்ப நீங்க உங்க கையும் கதையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஏமா, நான் ஒண்ணுமே பண்ணல. அங்க பாரு, கை கட்டி தான் வச்சிருக்கேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டா? ஏடி, எனக்கு தூக்கம் வரலடி. இன்னைக்கு ஏன் தூக்கம் போச்சு? உங்களால யாரு மாமியார் வீட்டுக்கு வர சொன்னதே? ஏன்டி இப்படிலாம் சொல்ற? இங்க வந்து எங்களுக்கு பெரும்பாடா இருக்குல்ல. நாங்களாம் அம்மா வீட்டுக்கு வந்தா எப்படி தூங்குவோம் தெரியுமா? இன்னைக்கு தூக்கமே போச்சுது. அம்மா வீட்டுக்கு வந்தா அவ்வளவு தூக்கமா வரும்? தூக்கம் வருமா? அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். உங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு தூக்கமே வராது. இந்த பியாய் அந்த மாதிரி அஞ்சிட்டு இருப்பேனே, அது அதுக்குதான். ஆனா இங்க நல்ல தூக்கம் வரும். என்ன தூங்க விடுங்கள. சரி, அப்ப ஒரே வாட்டி கட்டி பிடிச்சி தூங்கிடுவோமா? கத்த கூட முடியாது. கோத்த கிளப்பிடக்கூடாது. அப்போடி, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். இந்த 2 நேரம் இன்னைக்கு தூங்கின மாதிரி இல்ல. நாளைக்கு எல்லாம் பக்கத்து போய் தூங்கிடணும். படுக்கிறது முன்னாடியே சொன்னேன், நான் தெருல படுக்கேன். கேட்டியா நீ? இவ்வளவு பாடுபடுத்துவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ. சரி, நான் செஞ்சுட்டு போயிருவோமா? இனி போனா மாப்பிளைக்கு தெரிஞ்சிடாதே. பரவாயில்ல, ஏண்டி? சரிங்க. என் பொண்ணையா, ஸ்ட்ராங்கா ஒரு காபி போடு பாப்போம். கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கட்டும். என் மாப்பிள்ள கொஞ்சம் இனிப்பு கம்மியா தான் குடிப்பாவ. நல்லா ஸ்ட்ராங்கா போடு. மாப்பிள்ள வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல மாமா, இருக்கட்டும். ஒரு காஃபி மட்டும் போதும். வீட்டுல போடலையா? இல்ல மாப்பிள்ள, இப்பதான் போட போறா. அதான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டுல போய் ஒண்ணு குடிச்சுக்கலாம். ஒண்ணு போதும். வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கும் பாத்துக்காங்க. சரி மாமா, எதுனாலும் வாங்கிட்டாங்க. அப்படியே நாளைக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிடுவோம். சரி மாப்பிள்ள. என் முழுக்க சுசி என்ன பிடிக்கும்? ஒரு சுசி ஒரு 5 வச்சிருங்க. மாப்பிளைக்கு உளுந்த வாங்கிட்டு போவோம். உளுந்த விட ஒரு 6 வச்சிருங்க. மாமா, அத்தைக்கு வாங்கல. அவ சாப்பிடுவா. ஒரு பருப்போட 1 வச்சிருங்க. பருப்போட ஒரு 5 வைங்க. எவ்வளவு ஆச்சுது? நான் கொடுக்க இங்க வாங்க. நான் தான் கொடுப்பேன். எவ்வளவு ஆச்சுதையா? நான் உள்ள கொண்டு கொடுத்துருவாரு. இது இருங்க, வெயில் அடிக்குத. இந்த கூரைக்கு கீழே நில்லுங்க மாப்பிள்ள. சரி மாமா, வெயிலாம் ஒண்ணு அடிக்கல. காலையில என்ன வெயில் அடிக்க போகுது? ஒண்ணு இல்ல மாமா. மாப்பிள்ள மேல வெயில் பட்டுரும். இந்த கூரைக்கு கீழே வந்து நில்லுங்க. வாங்க, எடுத்து வச்சுட்டு எப்படி? என்ன பாசமா இருக்காரியா? ராணி மேல இவ்வளவு பாசமா, அதே பாசம் நம்ம மேலயும். தங்க பாண்டிய கையில பிடிச்ச முடியலையா? செம்புலிங்க பேரனே வீட்டுல வந்து தங்கிருக்காரு சும்மாவா? இவனுக்கு இருக்க அதிர்ஷ்டத்தை பத்தியா? செம்புலிங்க ஐயா குடும்பம் பரம்பரை பணக்காரங்க, அரமனை வீடு. இவன் சம்பந்தி ஆயிட்டான். இவனுக்கு இந்த யோகத்தை பத்தியா? அது யாரும் ஒண்ணு இல்ல, மவா யோகம். ஆமா ஆமா, மவா யோகம் தான். எப்படி பிடிச்சிருக்கா பாத்தியா இடத்த? அத விடுங்க ஐயா. அந்த பையன் அரமனை விட்டு பையன் இவன் வீட்டுல வந்து தங்கியிருக்கானு 2 நாளா. அரமனை விட்டு ராஜ சாப்பாடு சாப்பிட்ட போயில இங்க வந்து எப்படி கடையில வந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கானு பத்தியா? எல்லாம் மவால் ஆசையா தான் இருக்கும். துணியோன்னு இருந்துட்டு பைய உள்ள படுத்துற பாடு. அங்க என்ன சொல்லி எனக்கு கேக்குது. மாணிக்கம், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் அதுக்கு கட்டுப்படணும், அவ்வளவுதானே? சரி, கட்டுப்பட்டா உனக்கு நல்லதுடா. டேய் தங்கச்சி பத்த போனே, அவனை வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல பின்னாடி நடக்க போறத நினைச்ச சிரிப்பா வருது. மாணிக்கம், சொல்லுங்க. இங்க பாரு, உன்னை என் அஸ்டாண்டா சேர்க்க நான் முடிவு பண்ணிட்டேன். விடவா போறிய? சரி இருந்தாலும் இல்ல, இருக்கட்டும், ஒரு நிமிஷம். டேய் சாரணி, டேய் சாரா. இப்ப அவன் எதுக்கு? அவனாலே ஒரு வேலை ஆகொண்டு இருக்கு. இசைதாமா? ஏன் இன்னும் கொஞ்சம் ஒசத்தி கட்டக்கூடாது? எதுக்கு அரைங்குறையமா காட்டிக்கிட்டு முழுசா காட்டிட வேண்டியதுதானே? இல்லை சித்தங்க, இதான் கொஞ்சம் கெத்தா, அது போல்டா இருக்கும். எவன் கை கால உடைக்கணும் மட்டும் சொல்லி, நான் உடைக்கிறேன். உடைக்கிறதாலதான் பார், ஒரு தீரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. இது ஒண்ணு இன்சல்ட் பண்ணடா. என்ன வாழ்க்கை பாத்துட்டா இருந்தா? ஏய், அவ இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அவளை விட முடியாது. அவளை தும்சம் பண்ணணும். ஓகே? எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு பாரு, செல்லு போல உட்காந்துக்கிட்டே. யாரு? அதான் நம்ம வீட்டுக்கு புதுசா நம்ம வேலைக்கு வந்திருக்காங்களே, அது வேலைக்காரமானு சொல்லக்கூடாது. என்ன நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு திமிசம் நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கானுங்க. அந்த முகத்தை எங்க அப்பா சைட் அடிச்சாரு. அப்படிலாம் வேலைக்காரமானு சொல்லக்கூடாது. இல்ல உனக்கு அலெக்ஸுக்கு அந்த கிங்ஸனுக்கு என்னடா ஆச்சுது? அது அப்படித்தான். டேய், அப்ரண்டிஸ்களா, நான் இங்க ஒருத்தி இருக்கேன். டேய்,
அவ கை காலெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணணும்டா. அந்த அம்மாவை ஓங்கி அரைஞ்சிட்டா. என்ன சொல்ற? ஆமா, வேலைக்கு 2 நாளா போகலன்னு எப்படி லேட்டா வரலான்னு ஓங்கி அரைஞ்சிட்டா. நான் என்ன எதுவும் சத்தம் போட போனா என்ன ரொம்ப பேசிட்டா. அப்பமே கிங்ஸ்னு அலெக்ஸ் கவின் 3 பேருக்கு உண்டுல ஆக்கிட்டானுங்க. இப்போ நீ ஏன் போகலன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கே சொல்லலாரோ. இதுக்கு தான் அலெக்ஸ் மாமான்னு கூப்பிட்டேன். கால் கேட்கணும்ல. இப்போ என்ன பண்ணுதோ நாம 3 பேரும் தனியா போய் நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணிட்டு வரோம். ஓகே? வாய் சத்தங்க. இனிமேல கை வைப்பா. கை வச்ச கையே இருக்க கூடாது. வா. ஒரு நிமிஷம். அடி தடி எல்லாம் உங்க குடும்ப தொழிலே. என்ன விட்டுரு. எப்பா என்ன இறக்கி விடுப்பா. இறக்கி விடணுமா? சொல்லிட்டு இருக்கோம்லப்பா. வாரேன் வாரேன். இல்ல இந்த வண்டி வாங்கினது எவ்வளவுல? மாணிக்க மாமா. இல்ல இந்த வண்டி எப்பவுமே இருக்குண்ணா. இன்னைக்குதான் மொத்த நாள் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. புக் பண்ணி தூக்கிட்டோம்ல என் தங்கத்துக்கு. உலகத்துக்கு எது ஃபர்ஸ்ட் வந்தாலும் அது இவளுக்கு தான். ஆமா, இசைத்தங்கத்துக்கு தான். எவ்வளவு? ரொம்ப இல்ல, 5 கோடி. இவ இப்ப இத கொண்டுட்டு போனான்னு வச்சுக்க, அது பாத்துக்கலாம். ஏய் எப்பா இறக்கி விடுப்பா. வாரேன் வாரேன். உட்காந்துட்டு சைஸ பாரு. 10 நிமிஷத்துல நாம அங்க இருக்கணும். ஏன் உனக்கு இந்த சீப் மலைக்கு உட்கார முடியல? ரொம்ப அழுத்திட்டு. அதுக்குதான் உங்க அப்பா தோல்ல இருக்கு வந்துட்ட. ஆமா. இசைத்தங்க வாமா போலாம். என்ன கடைசியா ஒரு வாய்ப்பு. எனக்கு நீங்க எந்த வாய்ப்பும் கொடுக்க வேண்டாம். நானும் வரல. இல்ல அடிதடிக்கலாம் இல்ல. வேற எதுக்கு? என்ன தூக்கிட்டு போறதுக்குப்பா. சரி வாரு. இப்படித்தான் இருக்கணும் மிஸ்டர் மகாதேவன். இன்னிலிருந்து நீங்க என் அசிஸ்டன்ட். ஓகே? அப்படின்னா நானும் வரமாட்டேன். சரி கோபம் என்ன என்ன புளுக்கு புளுக்குன்னு கோவம் வருது. ஏன்னா இசைக்கிட்ட போய் கோபப்பட்டு இருக்கியா? சரி ஏதோ தூக்கிட்டு போலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் தான். சரி கோவப்படக்கூடாது. அத்தி மகாதேவனுக்கு என்ன கோவம் வருது? எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு என்ன பயம் பயப்படுறா எல்லாரும். நீ படுத்துற பாடு அப்படி. சரி வாங்க வாங்க போவோம். இப்ப ஒருத்தருக்கு மூக்கு வேத்துருமா? என்ன வர நேரமானு கேட்க. நீங்க பெத்திலே 2. அது என்ன பட்டிருக்க பாடு அப்படி. தூங்கிட்டானுல? அவ கேட்ட சைஸ பத்தியா? இப்பதான் என்ன படாப்படுத்திட்டு தூங்கி இருக்கானுங்க. ஓகே, இப்ப தூங்கினா கரெக்டா 4 மணிக்கு தான் எந்திப்பானுங்க. நாம அதுக்குள்ள போய் நம்ம வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வரோம். ஓகே? முத நீ தின்னுட்டு தூங்க வா. நேராவது வா. இல்லம்மா மணி என்ன ஆகுது? கொஞ்சம் வயிற்றுல போனா உனக்கு தூக்கம் வரும். வா. தேச்சானே வருங்கால தாதாவை பத்தி என்னடா சொல்லிவிட்ட? அப்படி குளுகுளுன்னு இருக்குமே. சே இல்லம்மா. நடிக்கண்டானே. என்ன பிள்ளை அழைச்சிட்டு இருக்க நீ? இல்லம்மா அவன் என்ன காலையில ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. லீதாதா தாக்கப்பட்டா. அப்பான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். அப்ப போண்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு நான் இப்ப சோறு கேட்டேன். நீ கேட்டு வாங்கி தின்னுட்டா பரவாயில்ல. நீ கேட்க மாட்டே. உருட்டி விட்டாதான் உண்டு. இந்தா அப்ப வச்சு சேம உருட்டிக்கிட்டே அலைதான். உனக்கு காணுன்னு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சப்பா என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணதாவல. எப்போ நான் தாதாப்பா. நான் இப்ப தாதா வழியா போய்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன அசிங்கப்பட்டு இருக்கீங்க? தாதா வழியா கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஒரு பொம்பளை கை கால இடத்துல கிளம்பிட்டு இருக்கா. சரி தங்கம், நீ தூங்க வா. தூங்கலன்னா இப்படிதான் கண்டதெல்லாம் யோசிக்க சொல்லும். நீ வாமா. பொருத்தி எடுத்து வா. சத்தம் கேட்டாம இருந்தேன். லீதாதாவா? இசை இல்லையோ? இல்ல. நான் இசை நினைச்சிட்டேன். அப்படி நினைச்சுதான் நீங்க கூப்பிட்டுருப்பீன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப லீதா தான். சரி சாப்பிட்டு தூங்கு போ. என்னங்க என்ன வேணும் கேக்க? என்னங்க என்ன வேணும் கேக்க? ஒழுங்கா தூக்கணுமா வைக்கமா இருக்கணும்? சரிங்க மேடம். எவ்வளவு சில்லு போல நின்று படுத்துற பாடு. தங்கப்புல சாப்பிட்டுட்டா தூங்க முடியாது. எனக்கு முக்கியமான இருக்கு. ஐயா மாணிக்க மாமா. டேய் சீப்பெல்லாம் எடுத்து வைடா. நம்ம இப்ப தாதா வேலைக்கு கிளம்பிட்டோம். லீதாதா வாழ்க. லீதாதா வாழ்க. இப்ப புரியுதா? என் பவர் இப்ப என்னன்னு புரியுதா? லீதாதா வாழ்க. என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? கோபப்படுவாடா. வாழ்க லீதா. நக்கல் பண்ணுவானு. வாழ்க. அவ லீதாதா. அவகிட்ட எல்லாம் உதவ முடியாதுன்னு நீ ஓண்டி இருந்துகிட்டு அது உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. நீங்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கிய. கோஷம் போல எங்களை விடுவாளாங்க. எப்ப இப்ப 2 பேரும் என்ன பண்ணுதிய? ஒண்ணு போல லீதா தான் வாழ்கன்னு சொல்றீங்க. ஓகே? என்னால முடியாதுப்பா. செல்ல பல்ல. செல்ல பல்ல. தங்க லீதாதா வாழ்க. எப்படி நான் லீதாதாவா ஃபார்ம் ஆயிட்டேன்.
ஓகே எப்போ அத அப்படியே அங்க சொல்லிருங்கப்பா, அப்பதான் நம்புவாவ. அப்படியே நான் சொல்லதை விட அப்படியே உன்னை தூக்கி வச்சிருக்காரு பாரு, அவரு சொன்னதான் கரெக்டா இருக்கும். கிச்சிலி ஒட்டுமொத்த பயில கூட்டத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காள. எப்போ என்னமா நீங்க சொல்லுங்கப்பா, நான் லீதா தானே, அப்பதான் அந்த பையன் உள்ள நம்பும். அவன் நம்புதான் நம்ப போறான். நமக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்க. ஊர்ல இருக்க எல்லாரும் நம்பிட்டாங்கப்பா. ஏன் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே நம்பிட்டாங்க. இந்த ஒரு பையல மட்டும் தான் நம்பவே மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ப முடியாது. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஏண்டா நம்பண்டா? அதெல்லாம் முடியாது. ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான். வேணா பெண் சிங்கமா இருக்க சொல்லுங்க. டேய், காட்டாடுறதே பெண் சிங்கம் தான்டா. இந்த பெண் சிங்கத்துக்கு வழிகாட்டியா ஒரு ஆண் சிங்கம் தான். எப்படினாலும் பேசி ஜெயிச்சிருப்பா. பேச்சுவார்த்தை வேண்டாம்ப்பா. ஆமா, நீ சொல்றது கரெக்டா. அவங்கிட்ட பேச்சுவார்த்தை செல்லுபடியாவாது. நம்ம பேசியே கவுத்துவான். சத்தியமா தான் உண்மை. இப்படி நான் கரெக்டா சொன்னேன் பாத்தியா? எனக்கு தெரியும், நீங்க கரெக்டா தாப்பா பேசுவீங்க. என் புள்ள என்னமா பேசுது? நான் அப்படித்தாப்பா பேசுவேன். இசைத்தனம். அவனுக்கு மூக்குல வெத்துருமே. நீங்க லீதா தான் சொல்லவே இல்ல. நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கவே இல்ல. சரிப்பா, தூக்குப்பா. ஓ, தூக்கிறதுக்கு வேற ஆள் வேணும். தானா இறங்க கூட முடியல. லீதாதாவா? ஏண்டா? ஏன் எதுக்குன்னு கேட்க? அப்படித்தான் அப்படித்தான் அநியாயத்தை தட்டி கேட்கணும். இங்க இருந்தா ஒரு வேலை சொல்லி நடக்காது. சப்பா, பையன் உள்ள என்ன வேலை பாக்குது. டேய் மாணிக்கம், அநியாயத்தை தட்டி கேட்கணும். அவ்வளவுதானே? சாரன் மாமா, எப்படி தட்டி கேட்ட மட்டும் பாருமா. ஓ, உனக்கு ஆமா சாமி போடுறவங்க பேச்சல நான் நம்பிடுவேன். ஏண்டா? ஏன் எதுக்கு? அதுதான் நானு கேட்க. ஏண்டா அவன் எங்களை விடுவிக்க வேண்டாம்? ஏன்டா அவங்களை பாடப்படுத்துத? அப்படித்தான் அப்படித்தான் அநியாயத்தை தட்டி கேட்கணும். இந்த லீதாதா கூட இருக்கிற எல்லாருமே இப்படித்தான் அநியாயத்தை தட்டி கேட்கணும். என்னை எப்படி அதை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும். எதுக்குடா ஒன்னு அரசு பண்ணி வச்சிருக்கா? அதான் காலையிலே போய் இதை கை கால நொடிச்சிட்டு வந்துட்டிய. இப்போ நாங்க போகணுமா? அதுவும் அவளை தூக்கிக்கிட்டு போகணுமா? வாமா என் தங்குப்புல, என் செல்லம், என் வயிறும், என் வீட்டு வாரிசுன்னு தூக்கி கொஞ்சம் இல்ல தூக்கிட்டு போங்க. ஏய், என்னால இல்ல, யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாடா. அவ உங்களெல்லாம் அவளுக்கு அடிமையாக்கிட்டா. அதை நான் வரமா சொன்னீங்க. லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. வந்தேன்னு வச்சுக்கா. அதான் கிடையாது. நீ லீதாதா வாழ்க்கை சொல்லிட்டேன். அதான் சொல்லல நினைப்போம். ஆமான்னு ஒத்துக்கையா? ஒத்துக்கிறேன். ஏய், கிச்சிலி 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 வேணா உன்னை கொடுத்துட்டு போறேன். இவன் மட்டும் ஒரு தினுசா இருக்கானே. ஏண்டா நம்மளால மட்டும் ஏன்டா இவகிட்ட ஜெயிக்க முடியல? அவனும் அப்படி இவனும் இப்படி. அதான் ரெண்டும் சரியா இருக்குன்னு பார்த்தல. நான் எவ்வளவு கோபப்பட்டேன் பார்த்தல. பார்த்தேன். சரி விடுங்கப்பா, நீங்களே என்னதான் பண்ணுவீங்க? சரி தம்மா, நீ வா. தூங்குறதுக்கு நேரம் ஆயிட்டுடியா? இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆயிட்டு. உங்க வா. சரி சரியா? சும்மா இருட. அவளை தூங்க வைக்கிற பெரும்பாடு. ஏன்னா கொஞ்சம் முன்னுக்குட்டி வந்திருக்கப்படாது. இந்த தூக்கத்துக்கு தான் இந்த பாடுபடுத்தினாலே எங்களன்னு கேட்க. அவளுக்கு தூக்கம் வந்துச்சு என்ன பண்ணுவா? தங்குப்புல வாமா. நாளைக்கு நம்ம வேலையை முடிக்கிறோம். ஓகே ஓகே, இப்ப போய் தூங்குங்க. சரி சரி, போய் தூங்கு போ. தூக்குப்பா. தூக்கி சமக்கிறதுக்கு ஒரு ஆளு, தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளு. என்ன நானே தூக்கட்டா? இல்லடா, இப்ப நீ தூங்கினா மறுபடியும் வச்சுடப்பா. தூங்க மாட்டேன், நானே தூக்கிட்டு போறேன். பாத்தியாடா போய் உள்ள படுத்துக்க பாட்ட. ஒருத்தனுக்கும் மரியாதை கிடையாடா. வராது. என்னடா சொல்ற? அவ பொறப்பே அதுதான். அடக்கி ஆள பிறந்தவா. அவ இப்படிதான் வருவான். அவ இயற்கையாவே கூப்பிடுதான். அவ இயற்கையா தான் கூப்பிடுறான். உள்ளத்துல இருந்து கூப்பிடுறான். யார் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. இன்னும் போக போக பாரு எல்லாரும் என்ன பாடுபடுத்த போறானு. அப்ப தெரியும் செம்புலிங்கையா இதுக்கு இவ்வளவு வாரிசா நியமனம் பண்ணாருன்னு. அதிகார துணிப்பு அதுதான் காரணம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் பயம் வந்து பத்தல. இல்ல அவ அப்படி கூப்பிடுறாளுங்க யாருக்கா கோவம் வருதுன்னு பாத்தியா? வராது. எப்படா வரும்? அந்த மூஞ்ச வச்சு கூப்பிட்டா எப்படா கோவம் வரும்? எல்லாரும் கூப்பிட்டா ஏத்துக்க முடியாதா? அது கூப்பிடுறவங்க கூப்பிட்டா தான் ஏத்துக்க முடியும். அது என்னமோ உண்மைதான்டா. அவ வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி.